சோம்பேறித்தனமா வேலை செய்யாம உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஹிந்தியில காம்சோர். அதாவது எந்த வேலையும் கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க, இல்ல அவங்களுமே எந்த வேலையும் செய்யாம லேசியா இருப்பாங்கல்ல, அவங்கள ஹிந்தியில காம்சோர். காம்சோர். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி பார்ட் 8 தான் பார்க்க போறோம். பார்ட் 8 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 நியூ ஃப்ரேஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். 1, உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கறத ஹிந்தியில தும்சே ஏ உம்மீத் நஹி தி. तुमसे ये उम्मीद नहीं थी. उम्मीद அப்படினா எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உம்மீத் நஹி தி அடுத்தது நீ எதை பண்றியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. as you sow so you reap. அத ஹிந்தியில ஜெய்சி கர்னி வைசி பர்னி. ஜெய்சி கர்னி வைசி பர்னி. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், கழுவுறது இது எல்லாத்துக்குமே ஹிந்தியில எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம். துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, கை கழுவுறது, இது எல்லாத்துக்குமே ஒரே வேர்ட் தான் ஹிந்தியில தோனா. கழுவுறது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில தோனா. பர்த்தன் தோ அப்படின்னா பாத்திரம் கழுவு. கப்படா தோ அப்படின்னா துணி துவை. கப்படா தோ. கைக்கு ஹிந்தியில ஹாத். கை கழுவு அப்படின்னு சொல்றதுக்கு ஹாத் தோ. இதுவே ஃபேஸ கழுவுறதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இன்னொரு தோவோட மீனிங் என்னங்கறத பாத்திரலாம். இது ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன் வைஸ் சேம் தான், ஆனா அதோட ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும். இன்னொரு தோவோட மீனிங் கொடு அப்படின்னு அர்த்தம். உசே பென்சில் தோ அப்படின்னா அவன்கிட்ட பென்சில் கொடு. உசே பென் தோ அப்படின்னா அவன்கிட்ட பென் கொடு. உசே சாக்லேட் தோ அப்படின்னா அவன்கிட்ட சாக்லேட் கொடு. அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போற வேர்ட் பூச்சா மாங்கா. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பூச்சா மாங்கா இது ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷ்ல ஆஸ்க், கேட்கறது அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆனா என்ன வகையில மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா பூச்சா. கியா மேனே தும்சே பூச்சா, நான் உங்ககிட்ட கேட்டேனா, இது பூச்சா. மாங்கா அப்படிங்கிறது when you ask something, நீங்க ஒரு பொருளா கேக்குறீங்க, ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க மாங்காங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்ப அஃப்ரின் என்கிட்ட பென் கேட்டா அப்படின்னு சொல்றத அஃப்ரின் முஜ்சே பென் மாங்கி, இல்ல கலம் மாங்கி. கலம் அப்படின்னா பென்னு, அஃப்ரின் முஜ்சே கலம் மாங்கி. இப்போ உங்களுக்கு பூச்சா மாங்கா இந்த 2 வேர்டுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போறது சிரிக்கிறது அழுகிறது. இது ரெண்டுத்துக்கும் இதோட ரெண்டோட மீனிங் என்ன அப்படிங்கறத கத்துக்கலாம். சிரிக்கிறதுக்கு ஹிந்தியில ஹஸ்னா. ஹஸ்னா. அழுகிறதுக்கு ஹிந்தியில ரோனா. ஹஸ்னா ரோனா. இப்ப அவ சிரிச்சிட்டு இருக்காங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ஓ ஹஸ் ரஹி ஹை. ஓ ஹஸ் ரஹி ஹை. அவ அழுதுட்டு இருக்காங்கிறத ஓ ரோ ரஹி ஹை. இத லேர்ன் பண்ணதோட ஸ்டாப் பண்ணிக்காம ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஃப்ரின் ஹஸ் ரஹி ஹை, இல்லைன்னா அஃப்ரின் ரோ ரஹி ஹை, இல்லைன்னா உங்களோட நேம் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் நோ எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன்ல இந்த வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் நம்ம லேர்ன் பண்ண போற வேர்டு சோம்பேறித்தனமா வேலை செய்யாம உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஹிந்தியில காம்சோர். அதாவது எந்த வேலையும் கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க, இல்ல அவங்களுமே எந்த வேலையும் செய்யாம லேசியா இருப்பாங்கல்ல, அவங்கள ஹிந்தியில காம்சோர். காம்சோர். காம்சோர் அப்படிங்கறத தனித்தனியா செப்பரேட் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட ஆக்சுவலான மீனிங் இல்ல, நான் இன்டர்பிரேட் பண்ணி சொல்றது. காம் அப்படின்னா ஒர்க்குன்னு அர்த்தம், சோர்னா திருடன் அர்த்தம். வேலை திருடன், அதாவது வேலை செய்யறதுல இருந்து தவிர்த்துக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களதான் காம்சோர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃப்ரெண்டோட நேம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோட நேமாவது எடுத்துட்டு அது பக்கத்துல காம்சோர் ஹே அப்படின்னா இந்த பர்சன் லேசியான ஒருத்தவங்க அப்படின்னு அர்த்தம். காம்சோர் ஹே. இப்ப சோர் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தே நம்ம இன்னொரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். சோர் அப்படின்னா என்னது? திருடன் அர்த்தம். இப்ப சோர் என்னோட வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? என்னோட அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில மேரே. மேரே. வீடுங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், வீடுக்கு ஹிந்தியில கர். மேரே கர் மே சோர். திருடங்கிறதுக்கு சோர். மேரே கர் மே சோர் ஆயா அப்படின்னா என்னோட வீட்டுல திருடன் வந்தான். ஆயா அப்படின்னா வந்தான்னு அர்த்தம். வெறும் ஆங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இதோட மீனிங் கம்னு அர்த்தம், டு கம். ஆயா அப்படின்னா வந்தான், கேம், அதாவது முடிஞ்சு போன விஷயம், வந்தான் அப்படின்னு அர்த்தம். மேரே கர் மே சோர் ஆயா. அவன் திருடுனான் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே சோரி கி. உஸ்னே அப்படின்னா அவன்,
சோரினா திருடுறது. உஸ்னே சோரி கி அப்படின்னா அவன் திருடுனான். இப்ப இந்த சோரிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சில சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சோரி அப்படின்னா திருடுறது. அவன் என்னோட கண்ணாடியை திருடுனான் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே மேரே சஷ்மா சோரி கி. உஸ்னே மேரே சஷ்மா. உஸ்னே அப்படின்னா அவன், மேரே சஷ்மா, மேரேனா என்னுடைய, சஷ்மானா கண்ணாடி, சோரி கி அப்படின்னா திருடினான். உஸ்னே மேரி சஷ்மா சோரி கி. அவன் என்னோட காரை திருடினான் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே மேரி காடி சோரி கி. உஸ்னே மேரி காடி சோரி கி. அவன் என்னோட பணத்தை திருடினான்னு சொல்றதுக்கு உஸ்னே மேரே பைசா சோரி கி. இதுல லாஸ்ட்ல முடியறப்ப கி கி அப்படின்னு முடியுது இல்லையா? கீங்கிறது கியாவோட ஷார்ட் ஃபார்ம். கி அப்படின்னா பண்ணா அப்படின்னு அர்த்தம். ஹி டிட், ஹி ஆர் ஷி, யாரு செஞ்சாலும் அது பாஸ்ட் டென்ஸ்ல அது முடிஞ்சு போன விஷயமா இருந்தா நீங்க கி அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல சில இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மறக்காம. ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிட்ட வேர்டு வந்து தோனா. தோனா அப்படின்னா என்னது? கழுவுறது, கை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, எதுனாலுமே வந்து தோனா அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம். அடுத்தது ஹஸ்னா ரோனா. ஹஸ்னா அப்படின்னா சிரிக்கிறது, ரோனா அப்படின்னா அழுகிறது. அடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட வேர்டு வந்து நம்ம காம்சோர் அப்படிங்கிற வேர்டு லேர்ன் பண்ணோம். காம்சோர் அப்படின்னா லேசி பர்சன், ஒரு வேலை செய்யாம இருக்கிற ஒருத்தவங்கள காம்சோர் அப்படின்னு சொல்லுவாங்க, சோம்பேறியா இருக்கிறவங்கள. அடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது காம்சோருங்கிற வேர்ட்ல இருந்தே சோர் அப்படிங்கிற வேர்டு எடுத்தோம். சோர் அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம். அந்த சோருங்கிற வேர்ட்ல இருந்து சோரி அப்படிங்கிற வேர்டு எடுத்தோம். சோர் அப்படின்னா திருடன். அடுத்து சோர்ல இருந்து சோரி அப்படிங்கிற வேர்டு எடுத்தோம். சோரி அப்படின்னா திருடுறது. சோர் வேற சோரி வேற. சோர்னா திருடன், சோரி அப்படின்னா திருடுறது. அதுக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது கி. கி அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்த முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க கீங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லணுங்கிறத கேட்டிருந்தேன். அது தெரிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஃப்ரேஸ் லேர்ன் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறத தும்சே ஏ உமீத் நஹி தி, என்ன பண்ணியோ அதான் உனக்கு கிடைக்குங்கிறதுக்கு ஜெய்சி கர்னி வைசி பர்னி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு சுக்ரியா.